அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இறுதி வகுப்பில் மட்டன் தட்டல் என்ற பாடத்தில் கிட்டிய 10க்கு மட்டன் தட்டல், கிட்டிய 100க்கு, கிட்டிய 1000க்கு என்று படித்திருந்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயம்தான் தசம எண்களை மட்டன் தட்டல். அதில் கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு கீழே தரப்பட்ட அந்த தசம எண்களை எவ்வாறு மட்டன் தட்டுவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்க என்று சொன்னால் தசத்துக்கு இடது பக்கம் வாரது ஒன்றுகள், பத்துக்கள், நூறுகள் என்று போகும். வலது பக்கம் வாரது முதலாம் தசமதானம், இரண்டாம் தசமதானம், மூன்றாம் தசமதானம் என்று வரும். அப்போ முதலாம் தசமதானத்துக்கு மட்டன் தட்டும் போது இரண்டாம் தசமதானத்தை பார்க்க வேண்டும். இரண்டாம் தசமதானத்தை பார்க்க வேண்டும். இரண்டாம் தசமதானத்துக்கு மட்டன் தட்டணும் என்று சொன்னால் மூன்றாம் தசமதானத்தை பார்க்கணும். மூன்றாம் தசமதானத்துக்கு மட்டன் தட்டணும் என்றால் நான்காம் தசமதானத்தை பார்க்கணும். இவ்வாறு தான் தசமதானத்தை பார்க்க வேண்டும். அப்போ சென்ற வகுப்பில் படித்த அதே ரூல், என்ன ரூல்? 5 அல்லது 5ஐ விட அதிகம் என்று சொன்னால் அந்த இரண்டாம் தசமதானம் பூஜ்ஜியமாகும். முதலாம் தசமதானத்தில் 1 கூடும். 5ஐ விட குறைவாக இருந்தால் பூஜ்ஜியமாகும். முதலாம் தசமதானத்தில் மாற்றம் ஏற்படாது. அப்போ அந்த விதியை வைத்து இது 6, இது 5ஓட கூடு, அப்போ இது பூஜ்ஜியமாகும். இங்கே 1 கூட்டினா 9 தசம், இந்த 5 அப்படியே வரும். இந்த பூஜ்ஜியத்தை நீங்கள் போட்டாலும் சரி, போடாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்போ 5.9 என்றும் எழுதலாம், 5.90 என்றும் எழுதலாம். அதே போன்று இவர் 5ஐ விட குறைங்கிறதால பூஜ்ஜியமாகும். இதில் மாற்றம் வராது. ஸோ 10.40 அல்லது 10.4 என்று எழுதலாம். இதுவும் அவ்வாறு தான். இது 5ஐ விட குறைவு, பூஜ்ஜியமாகும். இதில் மாற்றம் வராது. 8.00 அல்லது 8 என்றும் எழுதலாம். அப்போ 8.00 என்ற கருத்து அங்கே தசமதானத்தில் எல்லாம் பூஜ்ஜியம் என்றால் அது முழு எண்ணிலையும் விடைய எழுதி கொள்ள முடியும், அல்லது இந்த மெத்தட்லையும் நோட் பண்ணலாம். 9ங்கிறது 5ஓட கூட, ஸோ பூஜ்ஜியமாகும். இங்கால 1 கூடும். அப்போ 9 1 10க்கு 0 1 மிச்சம். அப்போ 3ஓட 1 கூட்டினா 4, அந்த 1 அப்படியே வரும். அப்போ 14.00 அல்லது 14 என்றும் எழுதி கொள்ள முடியும். அதே போன்றுதான் இந்த 5ஆவதும் 5ஐ விட கூட பூஜ்ஜியமாகும். 1 கூட்டினா 10க்கு 0 1 மிச்சம். சேர்க்கும் போது 2 0 1. அப்போ 102 அல்லது 102 என்றும் எழுதலாம். 102.00 என்றும் எழுத முடியும். 100.51 என்று சொன்னால் இது 5ஐ விட குறைய, 0, அதில் மாற்றம் வராது. அந்த 100ம் அப்படியே வரும். அப்போ 100.50 அல்லது 100.5 என்று எழுதி கொள்ள முடியும். அப்போ இவ்வாறு தான் கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு ஒரு எண்ணை மட்டன் தட்டி கொள்ள வேண்டும். இப்போ இரண்டாவது கேள்வியை பாருங்க. பையின் பெருமானம் 3.1415 போய்கொண்டே இருக்கும். இது பை என்று சொல்லப்படும். பை இவ்வாறு போட்டால் பையின் பெருமானம் 3.1415 போய்கொண்டு இருக்கும் என்கிறதால தான் அந்த டொட் போடப்பட்டிருக்கு ஆகும். முதலாவது கேள்வி கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு மட்டன் தட்டுக. ஸோ 3.15159 என்று சொன்ன பிள்ளைகள் முதலாம் தசமதானத்துக்கு மட்டன் தட்டணும் என்றால் இரண்டாம் தசமதானத்தை தான் பார்க்க வேண்டும். 3ஆம் 4ஆம் 5ஆம் தசமதானத்தை பார்ப்பதில்லை. இது 5ஐ விட குறைங்கிறதால இது பூஜ்ஜியமாகும். ஏனைய அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து பெருமானங்களும் பூஜ்ஜியமாகும் அதனுடன் சேர்ந்து. அப்போ இவர் மட்டும் பூஜ்ஜியமாகாது. இந்த 4க்கு வலது பக்கம் என்னென்ன பெருமானங்கள் இருக்கின்றதோ அனைத்தும் பூஜ்ஜியமாகும். அப்போ இவ்வளவும் பூஜ்ஜியமாகும். அதை நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெருமானத்தில் மாற்றம் வராது. அப்போ கடைசி விட 3.1 என்று வரும். அதே போன்று கிட்டிய இரண்டாம் தசமதானத்துக்கு மட்டன் தட்டணும் என்று சொன்னால் 3ஆம் தசமதானத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். அது பாருங்க, இந்த 1ங்கிறது 5ஓட குறைய. அந்த 1க்கு வலது பக்கம் இருக்கிற இவ்வளவு பெருமானமும் பூஜ்ஜியமாகும். 5 அல்லது 5ஓட கூட இருந்தாலும் பூஜ்ஜியமாகும். இதில் 1 கூடும். இது குறைங்கிறதால பூஜ்ஜியமாகும், போட தேவையில்லை. அப்போ இந்த பெருமானத்தில் மாற்றம் ஏற்படாது. அப்போ இறுதி விடை 3.14 என்று கிடைக்கும். அப்போ இவ்வாறு தான் அந்த கிட்டிய முதலாம்
தசமதானம், இரண்டாம் தசமதானம், மூன்றாம் தசமதானம் கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் விடையை எழுதி கொள்ள வேண்டும். இறுதி தலைப்பாக ஒரு தசம எண்ணை எவ்வாறு கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டுவது என்பதை பற்றி பார்ப்போம். தசம எண்ணை கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டு. ஒரு தசம எண் தரப்படும் பொழுது அதை கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டணும்னா தசத்துக்கு வலது பக்கம் இருக்கிற அந்த 2 பெருமானத்தையும் பார்க்கலாம், அல்லது வலிமையாக பார்ப்பது போன்று முதலாம் தசமதானத்தையும் பார்க்க முடியும். ரெண்டும் சரிதான். முதலாம் தசமதானத்தை மட்டும் பார்க்கிறேன்னு சொன்னால் அதே ரூல் 5 அல்லது 5 விட கூட என்று சொன்னால் அந்த தசமதானம் எல்லாம் பூச்சியமாகும். இங்கால 1 கூடும். 5ஐ விட குறைவென்று சொன்னால் தசமதானத்தில் வர எல்லா பெருமானமும் பூச்சியமாகும். இதில் மாற்றம் வராது ஒரு முறை. அல்லது நீங்கள் 2 பெருமானத்தையும் சேர்த்து பார்க்கணுமெண்டா 50 அல்லது 50ஐ விட கூட, 50 அல்லது 50ஐ விட கூட என்று சொன்னால் இது பூச்சியமாகும். இங்கால 1 கூடும். 50ஐ விட குறை என்று சொன்னால் பூச்சியமாகும், மாற்றம் வராது. அப்போ நம்ம 2ஐயும் சேர்த்து பார்ப்போம். அப்போ 50 அல்லது 50ஓட கூட இருக்குதா 86, பூச்சியமாகும். இங்கால 1 கூடும். அப்போ 6.00 என்று எழுதலாம், 6 என்று எழுதினாலும் சரி முழு எண். அதே போன்றுதான் 12.75 என்று சொன்னால் இது 50ஓட கூட, ஸோ இங்கே 1 கூடும், நேரடியாக போட்டுக்கொள்ளுங்க 13. இது 50ஐ விட குறைய, இதில் மாற்றம் வராது 10. இது 50ஐ விட கூட 1 கூடும், ஸோ 102. இதுவும் 50ஐ விட கூட, இங்கே 1 கூடும், 101. இது 50ஐ விட குறைய, இதில் மாற்றம் வராது 8. அப்போ இவ்வாறு தான் ஒரு தசம எண் வரும்போது கிட்டிய முழு எண்ணுக்கு மாற்றுகின்ற ஒரு முறையாக இருக்கும். ஸோ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் வலிமை போன்று நீங்கள் விளங்கி எழுதுவதை போன்று உங்களோட பயிற்சி கோப்பியில் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான வேக் சீட் உங்களோட வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டிற்குரிய விடைகளை அனைத்து மாணவர்களும் உங்களுக்கு வழங்கப்பட்ட சீரியல் இலக்கத்தை பதிவிட்டு கட்டாயம் அனுப்பி வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அடுத்த வகுப்புல இந்த பாடம் இத்துடன் முடிவடைந்துள்ளது. ஒழுக்குகளும் அமைப்புகளும் என்ற பாடம் தான் இருக்கு, அது இப்போ படிக்கிறல. அதற்கு அங்கால இருக்கிற பாடம் சமன்பாடு, அந்த அழகையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து அழகையும் கற்றுவிட்டு தான் அந்த ஒழுக்குகளும் அமைப்புகளும் என்ற பாடம் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். ஆகவே இதற்கு முந்தி படிக்கப்பட்ட அனைத்து விஷயத்தையும் கட்டாயம் நீங்கள் அதை மீட்டல் செய்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள். உங்களோட செகண்ட் டைம் எக்ஸாம் நெருங்கி கொண்டு வருகின்றது. அதே போன்று ஃபர்ஸ்ட் டைமில் படிக்கப்பட்ட விடயத்தையும் கட்டாயம் நீங்கள் டைம் ஒன்று எடுத்து மீட்டல் செய்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் டைமில் செய்த பேப்பரை திருப்பி செய்து பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்ற விடயத்தை கூறி அடுத்த வகுப்பில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.